இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. சாண்ட் வில்லேஜ்ல இவர்தான் சக்தி வாய்ந்த காசி காக்கி. அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னா சாசூரி, இதுக்கு காரணம் நீதானா? ஆமா கேள்வி, நானே தான். ரிட்டையர் ஆன கேள்வியை பத்தி நீ நான் ஏன் பயப்படணும்? காடு வாங்குது, வீடு போங்குது, நீங்க பழி வாங்க போறீங்களா? கைஸ் அண்ட் சை, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்ன கேள்வி கேக்குற கண்ணா? என் உற்சாகமும் உழைப்பும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. கைஸ் அண்ட் சை, சரி போட்டும். என் கூட்டத்துல கலைஞனா நான் ஒருத்தனாவது மிச்சம் இருக்கனே. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும், கத்திரி. என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வழியா டேடா கதையும் முடிச்சிட்டாங்க போல இருக்கே. அதுவும் சாதாரணமா இல்லையே, வேட்டை கொடுத்து கையிலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தொலைவனா இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. மரியாதையா என் கைய விடுற அறிவு கட்டவனே. ஏய், நீ இன்னும் சாவலியா? டோபி, கடவுளுக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். இன்னொரு தடவை என்ன நீ கிண்டல் பண்ணனா உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது. அதன பூ பந்து நினைச்சியா? வெடி அவனா கையில பிடிப்பானா? அவன் தான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தான்ல. இருங்க லேடி சுனாரி, இந்த படக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட் மிஷனை கொடுக்க போறேன். நிஜமாவா? எஸ் ரேங்க் மிஷனா? நிஜமாவா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க எபிசு சென்சே? ஒண்ணும் இல்ல, ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல ரொம்ப நேரம் இருந்ததால ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. பொண்ணுங்களை நோட்டம் விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. அவரோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவன முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவேக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எப்போதும் நிறுத்து, இதுக்கு மேல டேமேஜ் பண்ணா பாடி தாங்காது. அப்படியா? பர்சனாலிட்டி பொறுத்து தானா? சாய், ஏன் இப்படி கீழே மேலே என்ன பார்த்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன், அழுக்கு மூட்டை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.